நான் 2 நாளா சாப்பிடல மேம். ரொம்ப பசிக்குது மேம். ஏதாச்சும் சாப்பிட இருந்தா கொடுங்க மேம். கண்ணாடியில இருந்து கையெடு தம்பி, கண்ணாடி அழுக்காயிரு. சரி உள்ளவா தம்பி. நீ கண்டென்ட் ரெடி பண்ணிக்கல அதை வச்சு. சரி தம்பி கொஞ்சம் இப்படி வா. இந்த புடி நல்லா ஒழுக மாட்டேங்குதே. ஒரு நிமிஷம் கொடு. இப்படி நில்லு. கிளார் அடிக்குதே. சரி இப்படி இப்படி. வீடியோ நல்லாவே ஒழுகலையே. நல்லாவே ஒழுக மாட்டேங்குது. யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். சார் ஒரு நிமிஷம் வரீங்களா? சரிம்மா. சார் இந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு வீடியோ எடுங்க சார். ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த பையன் நம்ம கடைக்கு சாப்பாடு வேணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா, நான் கொண்டு வந்த சாப்பாட்டை இந்த தம்பிக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். இந்த தம்பி 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 ஒரு நிமிஷம் டிஃபன் கழட்டாத. உள்ளவா. ஷார்ட் நல்லா விழுகல. சார் நீங்க எடுத்த வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. மறுபடியும் எடுத்து தரீங்களா? இத போட்டா லைக்கும் வராது கமெண்டும் வராது. கொஞ்சம் எடுத்தாங்க சார். முதல்ல அந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுமா. பசியில எப்படி நின்னுட்டு இருக்கான் பாரு. வீடியோ அப்புறம் எடுத்துக்கலாம். இந்தா. ஏமா ஒருத்தர் பசிக்குதுன்னு வந்து கேட்டா அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் போய் வீடியோ எடுக்கிறதுக்காகவே அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனோநிலைக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நீ வீடியோ எடுக்க தான் பசிக்கு அந்த சாப்பாடு எப்ப கிடைக்குன்னு அப்பாவே அந்த பையன் உன்னையே பாத்துட்டு இருந்தான் பாரு. அதை விட உனக்கு இந்த லைக்கு கமெண்ட் பெருசா போச்சாமா. இனிமேலாவது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதம்மா. போயிட்டு மேம் ரொம்ப நன்றி மேம். இனிமே எப்ப பசிச்சாலும் கடைக்கு வா, சாப்பிட்டு போலாம். வீடியோ எல்லாம் எடுக்க மாட்டேன். சரிங்க மேம்.